அப்படி இல்லைன்னா நானே என் தாலிய கழட்டி பிரேம் கிட்ட ஒப்படைச்சிட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்பேன். அப்புறம் முடிவு உன் கையில இருக்கு ரோகிணி. நீ என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கோ. போலாம் அமர். இப்போ உங்க சந்தேகம் தெளிவாயிடுச்சா? இவரை நான் இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போறேன். கிளம்புங்க கிரிதர் சார். வீட்டுக்கு வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க ஓய்வு எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் அவ்வளவு யோசிக்கிறீங்க கிரிதர் சார்? வாங்க, போக வேண்டிய நேரம் வந்துருச்சுல. ஒரு நிமிஷம் பிரேம், நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல பாசையும் சீமாவையும் கேட்டு பார்க்கலாமே, அப்புறம் இவங்களை அனுப்பலாம். இவங்களை நிறுத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கேலண்டர் ரிப்போர்ட்ஸை நீயே பார்த்தல. இவங்களை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, இந்த ஆளை நான் கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல பார்த்துருக்கேன். இவன் தான் கேலண்டர் அவர் தான் சொன்னார்ல, அவர் தன்னோட குடும்பத்தை ஆக்சிடென்ட்ல இழந்துட்டாருன்னு. இவர் இப்போ அவங்கள தான் தேடி வந்திருக்காரு. அதுக்கான சாட்சியமும் இருக்கு. ஆனா இவர் எதுக்காக போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போட்டாரு? கேலண்டர் ஒருவேளை பயத்துல தப்பிச்சு ஓடி இருக்கலாம். டாக்டர் சார், நீங்க இவரை தாராளமா கூட்டிட்டு போங்க. வாங்க. நில்லுங்க. மன்னிச்சிருங்க, ஒரு தரம் உங்க கண்ணாடி கழட்டி முகத்தை காட்ட முடியுமா? உங்களுக்கு கிரிதர் மேல இருந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திட்டேன். இப்போ என் மேலேயே சந்தேகம் வருதா பெரிய பாட்டி? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என் குடும்பத்துல இருக்கவங்க என்ன பெரிய பாட்டின்னு கூப்பிடுவாங்கன்னு? உங்க வயசை வச்சு பார்க்கும்போது உங்களை இப்படி கூப்பிடுறது தான் சரின்னு என் மனசுக்கு பட்டுச்சு. பெரிய பாட்டி, ஒருவேளை இது உங்களுக்கு தப்பா பட்டுச்சுன்னா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இல்ல அப்படி இல்ல. இந்த ராய் பகதூர் நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்துட்டு போறான்? இந்த ராய் பகதூர் நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்துட்டு போறாரு? ரோஹிணி அண்ணியை எங்க இன்னும் காணோம். இன்னொரு பக்கம் உங்க போனுக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? அண்ணி,
அண்ணி நீங்க எங்க போயிட்டீங்க? நான் உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். உங்க போனுக்கு லைன் கூட கிடைக்க அண்ணி அந்த ராய் பகதூரோட முகம் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஞாபகம் மட்டும் வரவே மாட்டேங்குதே. யார் அவரு? கேலண்டர். சீமா, அந்த ஆளு நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்துட்டு போனாரு? என்ன என் முகத்தைய பார்த்துட்டு இருக்க? ராய் பகதூர் நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்துட்டு போறாரு? அது வந்து பாஸ், அந்த ராய் பகதூர் கிரிதரை கூட்டிட்டு போக வந்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு ஆளை நம்ம காட்டுக்குள்ள பிடிச்சோல்ல, அவன் இங்க காயலாங்கடைக்கார மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். நம்மள கண்காணிக்க தான் வந்திருக்கான். எனக்கு அவனை பார்த்ததுமே சந்தேகம் வந்துருச்சு. இந்த ஆளை பத்தின உண்மை என்னன்னா, இவர் ஒரு பைத்தியம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைவே பக்கத்துல ஒரு காட்டுல இவர் தன்னோட மொத்த குடும்பத்தையும் ஒரு ஆக்சிடென்ட்ல இழந்துட்டாரு. ஆனா அவனை பிரேம் தான் போக விட்டுட்டாரு. ஏன் பிரேம், நீங்க எதுக்காக கேலண்டரோட பேச்சு கேட்கல? அட, அந்த ஆளை தடுத்து நிறுத்த வேண்டியது ரொம்ப அவசியமான ஒண்ணு. நாங்க இப்போ அந்த ஆள் வீட்டுல இருந்து தான் வந்துருக்கோம். உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க போனோம். சீமா உனக்கு என்ன ஆச்சு? சொல்லாம கொள்ளாம எங்க வேணா போவியா? சொன்னா கேளு சீமா, உன்னோட பிடிவாதத்தை விட்டு. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அஞ்சலிக்கும் சஞ்சனாவுக்கும் என்ன ஆகும்? அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? சீமா, நீ எந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியோ அவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அவர் எங்க நிறுத்துறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? சம்பந்தம் இருக்கு பிரேம். நாங்க அந்த வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க ரோகிணியும் வந்திருந்தா. அது மட்டும் இல்ல, நாங்க அங்கதான் இருக்கோம்னு அவகிட்ட சொல்லவே இல்ல. ஆனா அவ கரெக்டா அங்க வந்தா. அப்புறம் எங்களை அவ அங்க பார்த்ததும் ரொம்பவே பயந்து போயிட்டா பிரேம். நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லல, நீங்க வேணா அமர் கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மாடி, நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க? ரோகிணி எங்க பாத்தீங்க? பெரியத்த, அது வந்து எந்த கார் நம்ம காலனிக்கு வந்ததோ. அக்கா, அந்த ரூம்க்குள்ள போகாதீங்க. சீக்கிரம் வெளியே வாங்க, சீக்கிரம். ரோஹிணி, ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆனது பத்தியும் சித்தார்த்தோடைய பாடியை பத்தியும் உண்மையை சொல்லிடுங்க. நான் யாருக்கும் எதுவும் சொல்ல விரும்பல. பிரேம், அதனாலதான் நான் சொன்னேன், அதனால நீங்க போக விடாம தடுத்திருக்கலான்னு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்கிற விஷயத்த ரோகிணி கிட்ட சொல்லாதப்போ அவ அந்த இடத்துக்கு எப்படி வந்தா? இதே கேள்விதான் என் மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. இப்ப எல்லாருக்கும் நல்லா புரியுது இல்ல? நான் எந்த இடத்த பத்தி பேசிட்டு இருந்தேன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ரோகிணி ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு. இல்ல, இந்த விஷயத்துல நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை ரோகிணிக்கு அந்த பங்களாவை பத்தியும் ராஜ்வீரை பத்தியும் ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க மாட்டான். அவ அந்த விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன காரணம்? நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சிருப்பா. அதனாலதான் அவ எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறா. இல்ல, ரோகிணி நம்ம கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டான்னு உனக்கே தெரியும், முக்கியமா உன்கிட்ட. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயத்தையே மறைக்க போறான். அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஏன் நீ ஏன் அவங்க கிட்ட கேட்க கூடாது பிரேம்? ஒருவேளை உன்கிட்ட அவங்க உண்மையை சொல்லலாம். சரி, இப்பவே அவகிட்ட நான் கேட்கிறேன். மாவீரன் கர்ணனின் கதை மாறுபட்ட கோணத்தில்.
சொல்லுங்க மாமா. ரோஹிணி, அமரும் சீமாவும் நீ ராஜ்வீரோட பங்களாவுக்கு போனேன்னு சொல்றாங்க. நீ அங்க போயிருந்தியா? ரோஹிணி, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ அங்க போனியா இல்லையா? அம்மா துர்காதேவி, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னால உண்மையை சொல்ல முடியாது. ஒருவேளை சொன்னேன்னா அக்காக்கும் மாமாக்கும் பிரச்சனை வரும். ரோஹிணி, என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீ அங்க போயிருந்தியா? என்ன மன்னிச்சிருங்க சீமாக்கா, இப்போ நான் இதை சொல்லிதான் ஆகணும். இல்ல மாமா, நான் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்ப நானே நினைச்சாலும் என் அக்காவுக்கு உதவி பண்ண முடியாது. பிரேம், நான் சொல்றது நம்புங்க. ரோகிணி எங்க வந்தா? அம்மா, நீங்களும் ரோகிணியை பாத்தீங்கல்ல? ப்ளீஸ் நீங்க இவர்கிட்ட சொல்லுங்க. பிரேம், இங்க பாருங்க, ரோகிணி ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. அதனாலதான் அவ வேற வழி இல்லாம நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. பிரேம், நீங்களும் நல்லா கவனிங்க. அவ எப்போ அந்த ஆம்புலன்ஸ பத்தியும் அந்த ஆக்சிடென்ட் பத்தியும் சித்தார்த் பாடி காணாம போனத பத்தியும் பேசினமோ அப்புறம் ரொம்ப மாறிட்டா. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே ஒண்ணு கூட சம்பந்தப்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுது. ரோகிணியோட டென்ஷன் இது எல்லாமே இது கூட சம்பந்தப்பட்டிருக்குன்னு தான் எனக்கு. போதும். நான் உனக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன்ல, நீ என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்ல. ஒருவேளை நீ இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடர்வேன்னா உன் கழுத்துல இருக்கிற தாலியை கட்டி என் கையில கொடுத்துரு. அது முடியாதுன்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு சாயங்காலத்துக்குள்ள ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். சாயங்காலம் ஆகிறதுக்கு இன்னும் டைம் பாக்கி இருக்கு. ப்ளீஸ் பிரேம், விசாரணை நடத்துறதுக்கு எனக்கு கடைசியா நீங்க எப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுங்க பிரேம். நானும் அமரும் மறுபடியும் அந்த ராய் பகதூர் வீட்டுக்கு போய் நல்லா தேடி பார்த்தா நிச்சயம் ஏதாவது ஆதாரம் கிடைக்கும்னு எனக்கு தோணுது பிரேம். ப்ளீஸ். உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சா சீமா? பெர்மிஷன் இல்லாம இன்னொருத்தர் வீட்டை எப்படி சோதனை போட முடியும்? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உனக்கு தெரியாதா? முடியும் பிரேம், முடியும். ஒருவேளை முடியாதுன்னா நாம் அதை முடிச்சு காட்டணும். அதுக்காக ராய் பகதரோட வீட்டை ஒரு தடவையாவது நம்ம சோதனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அங்க ரோகிணி நடந்துகிட்ட விதத்தை பார்த்து எனக்கு நம்பிக்கையே வந்துடுச்சு. எந்த உண்மையை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோமோ அது அந்த வீட்டில் தான் நமக்கு கிடைக்க போகுது. அவர், நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல. ஒருத்தர் வீட்டை பெர்மிஷன் இல்லாம சோதனை போறது ஒரு கிரைம் தான். நாம அப்படி பண்ண முடியாது. நம்ம கட்டாயம் அப்படிதான் பண்ணணும் பிரேம். ராஜேந்திரா, சொல்லுங்கம்மா. ஒரு தடவை ஏசிபி சாருக்கு போன் பண்ணுப்பா. பாட்டி, நீங்க என்ன பேசுறீங்க? இதெல்லாம் முதல்லயே பண்ணி இருந்திருக்கணும். நான் சொல்றத கேளு. நம்ம எல்லாருக்கும் சீமா பத்தி தெரியும். அவ காரணம் இல்லாம தான் எதிரி மேல கூட பொய்யான பழி சுமத்தவே மாட்டா. இந்த விஷயம் ரோகிணி சம்பந்தப்பட்டது. எனக்கு சீமா மேல நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்னு சொல்லட்டா பிரேம்? இத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்னதான் உண்மை இருக்குன்னு. ஆனா பாட்டி, நான் ஏசிபி சார்ட்ட பேசிட்டு வரேன். சரிப்பா. பிரேம், உனக்கு என்ன ஆச்சு? நீ எங்களுக்கு துணையா இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எதிரா நிக்காத. விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. நாங்க எது பண்ணாலும் அது இந்த குடும்பத்துக்கும் ரோகிணியோட நல்லதுக்கும் தான். பிரேம், எங்களை தடுக்காத ப்ளீஸ். அது மட்டும் இல்ல, நீ எங்களுக்கு துணையா இருக்கணும்ன்ற, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. உங்களுக்கு இன்னும் 3 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு விசாரிக்க முடியுமோ அவ்வளவு விசாரிச்சுக்கங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னல, இன்னும் 3 மணி நேரத்துல உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற உங்க தலகுணம் இறங்கிடும். அதுக்கப்புறம் நான் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பிரேம், ரொம்ப நன்றி ஏசிபி சார். தேங்க்யூ சார். அம்மா,
நான் ஏசிபி சார்கிட்ட பேசிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு போய் இங்கே நடந்ததை எல்லாம் விவரமாக சொல்லணும். அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து ராய் பகதூர் வீட்டுக்கு போகிறோம். சரிப்பா. பிரேம், நீ எங்க கூட வரலப்பா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. இவளுக்கு ஆணவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கு மேல விடக்கூடாது. பிரேம், சீமா, எந்த விஷயத்திலயும் நீ ரொம்ப கவனமா நடந்துக்க. அப்புறம் உன்னையும் பாத்துக்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சித்தார்த்த இழந்திருக்கோம். சீமா, இத பாரு. உங்க 2 பேரையும் நாங்க இழக்க விரும்பல. நீங்க கவலைப்படாம இருங்க அத்தை. நிச்சயமா எங்க 2 பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. எனக்கு ஒரு உண்மையை சொல்லு சீமா. இதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நீ எந்த உண்மையை தெரிஞ்சுக்க விசாரிக்க போறியோ அது சரிதானே. நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, அது சரி எது தப்பு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல. அது எல்லாமே என் ரோகிணிக்காக மட்டும்தான். ஏன்னா அவளை இந்த மாதிரி வேதனையோட என்னால பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நாம இப்ப கிளம்பி ஆகணும். ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், நானும் உங்க கூட வரலான் இருக்கேன். நான் வர வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த ராய் பகதூரை கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும். புதிய பிரிட்டானியா மில்க் ரஸ்க், பசியை போக்கும், குஷியாக்கும். நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ராஜ்வீர் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிருக்க? ராஜ்வீர் சார், நான் உங்களுக்கு சீக்கிரமா இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் நினைச்சேன். அமரும் சீமாவும் இங்கதான் இருக்காங்கன்னு. ஆனா அதுக்குள்ள என் தாடி கலண்டு வந்துருச்சு. வாழ்க்கையில நீ கடைசியில எங்க வந்து நின்றுக்கனா? மரணத்துக்கு பக்கத்துல. ஏன்னா மரணம் தான் உனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. வேணா ராய் பகதூர் சார், வேணா. சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். அப்புறம் பயப்படாத கிரிதர், நீ என்னோட பழைய விசுவாசி. உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஏன்னா நான் உனக்கு வலி இல்லாத மரணத்தை கொடுக்க போறேன். பயப்படாம இரு. சரியா நீ அம்மா தாயே, எங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை வேதனை எல்லாத்தையும் சீக்கிரமா போக்கிடுங்க. அப்பதான் எங்களால மறுபடியும் ஒன்னா சந்தோஷமா சேர்ந்திருக்க முடியும். நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணி? நான் எதுக்காக கேக்குறேன்னா, நீங்க பிரேமண்ணா கிட்ட பேசும்போது ரொம்ப அழுதீங்க. நான் அதை பார்த்தேன். எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லை.
அண்ணி தப்பா நினைக்காதீங்க. நீங்க உண்மையிலேயே எங்க யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் மறைக்கலல்ல? இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்ல. இப்போ நான் ஏன் இவ்வளவு கவலையா இருக்கேன்னா, அக்காக்கும் எனக்கும் இருக்கிற இந்த இடைவெளிய நான் எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நான் என்னதான் பண்றது? ஒரு வேலை பண்றேன். எங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி அதிகமாகிறதுக்குள்ள நான் போய் அவங்க கிட்ட பேசிடுறேன். அண்ணி, நீங்க இப்ப அங்க போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்? ஏன்னா நான் இப்பதான் உமா அண்ணி கிட்ட போன்ல பேசினேன். அது என்னன்னா, வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஏசிபி சாரோட உதவியோட, அது ஏதோ என்ன பேர் சொன்னாங்க, ராஜ் மேன்ஷன், அவங்க அந்த பேர்ல உள்ள ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க.